எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன ஆகுமோன்னு தெரியல. எல்லாம் நாசமாதான் போகும். போன வை. எஸ் மேடம். இது ஸ்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மேடம், கடமை எப்பவுமே பெர்ஃபெக்டா இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என் ஒய்ஃப் இட்லி மாவு வாய்மான்னா கடைக்காரன் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் லேட். ஸ்கூல் குழந்தைங்க சொல்ற மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் டீச்சர் மாதிரி நிக்க வச்சே கேட்டிருக்கீங்க மேடம். சரி வந்து உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ஆமா, நீங்க கடமையில கரெக்டா இருக்கீங்களா? மேடம், கடமை பெர்ஃபெக்ட்னா ஒரே ஒரு ஆள் நான் தான் மேடம். மேட்சிங்க மேடம், அதனாலதான் மேடம் டிலே. நான் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மேடம். இதை ஒட்டிட்டு வந்தா இன்னும் லேட் ஆகும். தவறுங்க பிஞ்சு ஊந்திச்சு மேடம். கடமை பிஞ்சு ஊந்த ஓட்டினா இன்னும் லேட் ஆனா இன்னும் டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் ஆனா பிபி சுகர் வரும். பிபி சுகர் வந்தா மாத்திரை போட வரும். அப்புறம் நீங்க லீவ் போட வேண்டி வரும். நான் லீவ் போட்டா பரவாயில்ல மேடம், ஸ்டேஷனையே காப்பாத்துறேன். நீங்க லீவ் போட்டா எவ்வளவு பெரிய டேமேஜ் ஆகும், எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும். உங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒட்டாம வந்ததுக்கு என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க மேடம். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? பேட்ச் எங்கன்னு தானே கேட்டேன். ஏதோ என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஐ அபிஷியல் ஆபீசர், நீங்க கேட்கறது உங்களுடைய உரிமை மேடம். தப்பு இல்ல, கேட்கலாம். ஒரு கேள்வி இல்ல, 1000 கேள்வி, லட்சம் கேள்வி கேட்கலாம். தட் இஸ் கடமை. நான் பதில் சொல்லுவேன். அது என்னுடைய கடமை. இந்த கடமை எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லுவேன் மேடம். அதான் நான் இப்ப சொன்னேன். டென்ஷன் ஆகாதீங்க மேடம். தெரியுது உங்க டென்ஷன் எனக்கு தெரியுது. இந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எந்த கேஸ பத்தி எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் தீர்த்து வைப்பேன். இருக்கிறது கம்மி நேரமா இருக்கலாம், ஆனா பர்ஃபெக்ட்லி கரெக்டா எல்லாத்தையும் பண்ணி முடிப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு தெரியுங்களா? அதனாலதான் இது நாள் வரைக்கும் நான் டிரான்ஸ்பர் கூட வாங்காம பக்க பலமா இருக்கேன் மேடம். கிழிச்சிங்க. உங்களை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது தெரியுமா? என்ன பத்தியா? டோட்டலி பிளான்ட் அந்நிய நாட்டு சதி இது உள்ள இருக்கு மேடம். யாரும் தானே மேடம் யோசிக்கிறீங்க? கண்டுபிடிங்க. ஆமா, நீங்க அப்படியே உளவுத்துறையில வேலை பாக்குறீங்க. உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு என்ன மேடம் நடந்திருக்கு? ஹூ திஸ் கம்ப்ளைண்ட் பார்ட்டி? கடமை. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல, இந்த ஊரே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுது. Oh my God! Oh my God! உங்களுக்கு கண்டிரியா? இந்த கடமையோட இருக்கிறதுக்காக கம்ப்ளைண்டா? என்ன மேடம் நடக்குது? ஒரு கடமை தவறாத கண்ணியமான என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? நான் என்ன மேடம் பண்ணேன்? அப்படி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லாங்க சொல்லுங்க மேடம். ரொம்ப அழுது நடிக்காதீங்க. ஊர்ல இருக்க ஒருத்தனை விட மாட்டேன்றீங்களா? கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? அதுதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியா மேடம்? மேடம், ஒரு ஸ்மால் ஸ்டோரி பிக் சைஸ்ல உங்களுக்கு சொல்றேன் மேடம். அப்ப எனக்கு 1 வயசு இருக்குமா, எங்க அம்மா சொன்னாங்க, நான் பேசலன்ட்டு போவாத கோயில் இல்ல, ஏறாத கோயில் படி இல்ல, அப்படி வேண்டுதல் எலுமிச்செல்லாம் என்ன சொல்லுவாங்க மேடம், குத்தியோ கட்சியோ ஏதோ எல்லாம் பண்ணிருக்காங்க எங்க அம்மா. அப்புறம் அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். பேசுவானா இவன் அப்படின்னு எதிர்பார்த்த எங்க குடும்பம் இருக்கு. அப்படி பேசுற என்ன பேசுறதான் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. மனசாட்சி இருக்கா மேடம் இந்த ஊருக்கு? சரி, அதுக்கு உங்க குடும்பத்துக்கிட்ட பேசுறது ஓகே. ஊர்ல இருக்கிறவனை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் பேசுறீங்க? அதுக்கு காரணம் இந்த கடமை இல்ல மேடம். என் மச்சான், அதாவது என் பொண்டாட்டி உடைய தம்பி, அவன் தான் என்ன பேச வச்சான். அவன் பேச வச்சதாலதான் பேசுறேன். இன்னைக்கு கெட்ட பேர் இருக்கு. ஆனாலும் அது முக்கியமான காரணம் இருக்கு மேடம். எந்த காரணமும் கேட்க நான் தயாரா இல்ல. இனிமே யாருக்கிட்டே பேசாம வேலையை பாருங்க. இனிமேல் தான் மேடம் நான் அதிகமா பேச வேண்டியது. ஒரு அதிகாரி கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? மேடம், ஒரு வாரம் எனக்கு லீவ் கொடுங்க மேடம். நான் பேசிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னது ஒரு வாரம் லீவா? எலெக்ஷன் நேரம் உங்களுக்கு புரியுதா? மேடம், எலெக்ஷன் செலக்ஷன் ரெண்டுமே நடப்போகுது. அது உங்களுக்கு புரியுதா? செலக்ஷனா? அது என்ன செலக்ஷன்? திருப்பி நான் கதை சொல்ல வேண்டியது மேடம். அது என்னன்னா, எலெக்ஷன்ல செலக்ஷன் பண்ணுவாங்க. செலக்ஷன்ல என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் அதுல செலக்ட் ஆக போறாரு. அந்த செலக்ஷனுக்காக நான் வேணாடான்னு எவ்வளவோ சொன்னேன். என் பொண்டாட்டி கேட்கல. இல்லங்க முடியும்னாங்க. இது முடியாதுன்னு நான் சொல்றதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் பேசினேன் முதல்ல. அதை அவன் ஒத்துக்கவே இல்லை. இப்ப நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா அவனே கூட்டின்னு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா செலக்ஷனுக்கு போக மாட்டான். செலக்ஷன் போக மாட்டான்னா எலெக்ஷன் நிக்க மாட்டான். எலெக்ஷன் நிக்க மாட்டான்னா எனக்கு பணம் மிச்சம். புரியுதா மேடம்? கடமை என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. படிச்ச உங்களுக்கே புரியலையே. என் மச்சான் படிக்காதவன், அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு புரிய வைக்கதான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்ப தெளிவா மறுபடியும் சொல்றேன் மேடம். அவன் தேர்தலில் போட்டிடுவேன்னு சொன்னான் வேட்பாளரா.
நான் சொன்ன பரதேசி எவ்வளவு கட்சி இருக்கு, நீ வேட்பாளரா சுயேட்சை எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டேன். இல்ல மாமா எனக்கு நல்ல அங்க செல்வாக்கு இருக்குன்னா, நான் தெருவா நீங்க சொன்னீங்களே எல்லாருக்கிட்டையும் பேசினேன், போய் கேட்டேன் என் மச்சானுக்கு ஓட்டு போடுவீங்களா, என் மச்சான் எவனும் போட மாட்டேன் வீட்டுல போய் சொன்னேன் போட்டு உன் தம்பிக்கு எவனும் போட மாட்டேன். அவன் சொன்னான் மாமா போய் சொல்றாருன்னா. இப்ப அதுக்குதான் ஒரு வாரம் லீவு கேட்டேன். நீங்க கொடுத்தீங்கன்னா வீடு வீடா போய் என் மச்சான் பூஜை காமிச்சு இவன் தான் என் மச்சான், இவனுக்கு நீ ஓட்டு போடுவியா, இவனுக்கு ஓட்டு போடுவியான்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, போட மாட்டேன்னுவாங்க. அப்ப அவன் வேட்பாளரா டெபாசிட் பண்ண மாட்டான், என் காசு விஞ்சோம், புரியுதா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா கொடுக்கலாம், வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கிற பெரிய கட்சி, அப்படி அது வேட்பாளரா போனோம், அதுல செல்வாக்கு கேட்பாங்க. ஏற்கனவே கட்சிக்காக நீ என்ன பண்ண, எவ்வளவு வருஷம் உறுப்பினரா இருக்க, இதை வேற கேட்பாங்க. அந்த கர்மாந்திர புச்சவனுக்கு அது எதுவுமே தெரியாது, அந்த பன்னாட பரதேசிக்கு எதுவும் தெரியாது. ஆனா வேட்பாளராய் எம்எல்ஏ நாளைக்கு துண்டு போட்டு போனோமா மாமா கை கட்டி வருவான், அவனுக்கு கை கட்டி வருவானா, இப்படி ஒரு நினைப்பு மேடம். நீங்களே சொல்லுங்க, இவன் வேட்பாளரா நிக்கிறதுக்கு செலக்ஷன் ஒண்ணு இருக்கு. முதல்ல யாரு மேடம் ஓட்டு போடுவாங்க? நான் கேட்கறேன் மேடம், ஏன் மச்சானுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? இப்ப சொல்லுங்க மேடம், நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சேன், மச்சான் கிட்ட காட்டுறேன். ஜூமிங்ல இருக்கு, கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? தலையை சரி பண்ணுங்க, கொஞ்சம் இறக்கியாக. எனக்குனா சரியா வரலையே மேடம். கடமை வீட்டுல சமாளிக்க முடியாம ஒரு வாரம் இங்க வந்து லீவு கேட்டுட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல மேடம், இருந்தா சோறு கிடைக்காது மேடம். இங்க வெக்கப்படனா லோல் பண்ணணும், வீட்டுல போயிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு அதான் லீவு கேட்கலாம், சோறு போட மாட்டா, துணி துவைக்க மாட்டா, பாத்திரம் தேய்க்க மாட்டான். இதுல என் மச்சாங்கிட்ட சொல்லி உங்க மாமா எதுவுமே பண்ணலடான்வா. அதனால வெக்கம் துக்கம் எல்லாம் விட்டுட்டு நீங்க பேசுங்க, நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த ஒரு எவிடன்ஸ் பெருசா இருக்கு. ஏன்னா எங்க மேடமே ஓட்டு போட மாட்டேன்னா உங்களுக்கு யாரா போடுவாங்க அப்படின்னு நான் பேச முடியும். நல்லா பேசுங்க மேடம். கடமை உன போன தூக்கிட்டு இருக்காதீங்க, வைங்க. எனக்கு போன பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன மேடம் போங்க மேடம், நீங்களும் பேச மாட்டீங்க, லீவும் தர மாட்டீங்க. வேற யாரும் சொன்னாதானே மேடம் அவன் கேட்பான். என்ன பண்ணலாம்? போய் வேலையை பாருங்க. இதுதான் மேடம் ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம். இங்க வேலையை பாருங்கன்றாங்க, என் பொண்டாட்டி வேட்பாளரை பாருன்றாங்க, வேட்பாளர் என் மச்சான்றாங்க, நீங்க வேலைன்றீங்க. நான் வேட்பாளர் பார்ப்பனா வேலை பார்ப்பனா? ரெண்டையும் பார்க்க சொன்னா நான் ரெண்டு அவதாரமா மேடம் எடுத்துரு, ரெண்டு பேருக்கு நான் எப்படி வேலை செய்யணும்? நீங்களே என் பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லுங்க மேடம், உன் தம்பி எதுக்கும் லாய்க்கு இல்ல, அவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி என்ன காப்பாத்துங்க மேடம். கடமை போலீஸ் ஸ்டேஷன்ல பொதுமக்கள் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்படி போலீஸே உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ்னா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்க வேணாமா? எஸ் மேடம், சொல்லிட்டீங்கல்ல, இப்ப போய் என் மச்சான வாங்குற மேடம். இதே தைரியத்தோட போய் வேலையை பாருங்க. எஸ் மேடம்.